வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விமல். இந்த வீடியோ கண்டென்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, GERD, அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த நோயோட தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னாக்க அமில பின்னோட்ட நோய்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த நோய் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளோட உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா? நம்ம உணவு குழாய் வந்துட்டு நம்ம இரைப்பையோட கம்யூனிகேட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சர்க்குலர் ஷேப்ல ஒரு ஸ்மூத் மசிலோட ஒரு கன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லோவர் ஈசோஃபேஜல் ஸ்பிளிண்டர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்ல இறுக்கின்னு சொல்லலாம். இந்த இந்த இறுக்கி வந்துட்டு அதோட இறுக்கத்தின் அளவு வந்துட்டு எப்போ குறைஞ்சு தளர்ந்து போகுதோ அப்போ வந்துட்டு அந்த இரைப்பில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம உணவு குழாய் மூலம் பின்னோட்டமாகும். இப்படி ஆகிறதுனால அது வந்துட்டு உணவு குழாயில பண்ணக்கூடிய பாதிப்புகளை தான் இந்த நோய் வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? ஓகே. இந்த கண்டிஷன், இந்த GERDன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வந்துட்டு என்னென்ன சூழ்நிலைகளால வருது, என்னென்ன காரணங்களால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் படியா நான் சொல்றது, ஸ்மோக்கிங் அதிகமாக பண்றவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஈஸியா வரும். செகண்ட் திங் வந்துட்டு நிறைய ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிறவங்க, அதே சமயத்தில் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு நிறையா வரும். முக்கியமாக அந்த சோடா ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கவங்களுக்கு இந்த ஹேபிட் கண்டிப்பாக வரும். அதிகப்படியான உணவில் வந்துட்டு காரத்தை எடுத்துக்கிறது, நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஆயிலி ஃபுட்ஸு, ஃபேட்டி ஃபுட்ஸாக சாப்பிட்றவங்களுக்கு, அப்புறமேல் ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு, அதிகமான உடல் எடை இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் காமனஸ்ட்டாக வரும். இதை தாண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா, உணவு வந்துட்டு வழக்கத்தை விட அதிகமான அளவில் முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்க போறவங்க வந்துட்டு அதிகப்படியான உணவு வந்துட்டு நான் தன்னோட பசியை தாண்டி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் அதோட காமனஸ்டுக்கான காசஸ். இது மட்டும் இல்லாம மற்ற சில டயக்னோசிஸ் கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹயட்டஸ் ஹெர்னியான்னு சொல்ல இரைப்பை வந்துட்டு தன்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகுது, ப்ரொட்ரூஷன் ஆகுறதுங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது ஹயட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன்ல இந்த ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் கண்டிப்பா வரும். ஸ்க்ளீரோடெர்மான்னு சொல்லுவோம். ஸ்க்ளீரோடெர்மானா தோல் தடிப்பு நோய்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லயுமே வந்துட்டு நம்ம GERDன்றது நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் காசஸ். இதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா, சிம்டம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, அடிக்கடி நெஞ்செரிச்சல் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு புளிப்பான ஒரு ஃபுட் கண்டென்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மேலே வந்துட்டே இருக்கு டாக்டர் சொல்லுவாங்க. முக்கியமாக சாப்பிட்ட உடனே வருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அதோட காமனஸ்டான சிம்டம். அப்புறமேல் தொண்டையில் இங்கே ஜஸ்ட் இங்கே ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, எச்சி முழுங்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடி நெஞ்சுக்கிட்டல ஒரு மாதிரி ஒரு பாரமா இருக்கு அப்படிங்கிற சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இதுல வரக்கூடிய காமனஸ்டான சிம்டம்ஸ்ங்க. ஓகேவா? சரி, இதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இயற்கையாவே நமக்கு இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு தாங்குற தன்மை வந்து நம்ம இரைப்பையோட கூடிய மசில் ஃபைபர்ஸால மட்டும்தான் முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அமிலம் வந்துட்டு நம்ம இரைப்பையை தாண்டி எந்த பக்கம் போனாலுமே அந்த இடத்துல அந்த அமிலம் என்ன பண்ணும்னா ஒரு வீக்கத்தை உண்டாக்கும். அந்த வீக்கம் நாளடைவுல ரத்த கசிவு உண்டாக்கும். அந்த ரத்த கசிவு வந்துட்டு ஒரு சில புண்ணு மாதிரி கூட ஃபார்ம் ஆகும். அது நம்ம முக்கியமா நம்ம உணவு குழாயில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஈசோஃபேஜியல் அல்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு காம்ப்ளிகேஷன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் மாதிரி. இந்த அமிலம் ரிப்பீட்டடா படுறதுனால நம்ம உணவு குழாயோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ சேஞ்சஸ் நடக்கும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னாக்க ஈசோஃபேஜியல் ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். ஈசோஃபேஜியல் ஸ்ட்ரிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த அமிலம் அடிக்கடி பட்டு ஒரு தழும்பு ஆகும்போது நம்ம ஸ்கின்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும் இல்லைங்களா, ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கார் டிஷ்யூ மாதிரி ஒரு லேயர் வந்துட்டு அந்த ஈசோஃபேகஸ், அது லோவர் உணவு குழாய் கீழ் பகுதியில் ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம உணவு சாப்பிட்டு முழுங்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்குவோம், டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சிம்டம்ஸ் உருவாகுங்க. இது நாளடைவில் போகும்போது அது வகையான வலி கொடுக்க ஆரம்பிக்கும் நோயாளிகளுக்கு. சரிங்களா? இதெல்லாம் இதோட காம்ப்ளிகேஷனான சிம்டம்ஸ். ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எப்படி குணப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு சாப்பிட்ற ஹேபிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈசோஃபேஜியல் டிசீஸ் யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம வந்துட்டு இயல்பாகவே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி அந்த நெஞ்செரிச்சல் மாதிரியோ கொஞ்சம் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஆனால் இதே கண்டிஷன் வந்துட்டு எப்பயுமே இருக்கு, கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இதை கண்டிப்பாக கவனமாக கொண்டு வரணும். இந்த ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மெத்தட். ஒன்று மெடிசன்ஸ், இன்னொன்று நம்ம டயட்ரி சேஞ்சஸ். டயட்ரி சேஞ்சஸ் எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு லிமிட்டடா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டை 4 டைம்ஸாக கூட பிரித்து சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃபைபர் ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய ஏற்றிக்கோங்க.
சரிங்களா? அதே சமயத்துல வந்துட்டு சாப்பிட்ட உடனே போய் தூங்காதீங்க, ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு வாக்கோ, ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். மெடிசின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியம் நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது, நம்மளால அந்த இருக்கையோட இறுக்கமா இருக்கக்கூடிய தன்மை தளர்ந்து போகுது இல்லைங்களா? அத நம்ம திருப்பி நார்மலுக்கு கொண்டு வரலாம். அட் த சேம் டைம் நம்ம இரைப்பையில சுரக்கக்கூடிய அமிலத்தின் அளவு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அளவா கொண்டு வரும்போது, இது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம ஹோமியோபதி கான்செப்ட் இத தான் நம்ம பண்ணுவோம். இத பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜிஆர்டி நோயிலிருந்து வெளிய வரலாம். உங்களுக்கு இந்த நோய பத்தி மேலும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த நோயால கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கனாலோ, நீங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் நீங்க கால் பண்ணலாம். அட் த சேம் டைம் கமெண்ட் பாக்ஸ்ல இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ் போடலாம். நன்றி.